பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வியானாவை கடைசியில் வச்சு எஃப்ஜேயும் வியானாவும் வச்சு பண்ணியிருக்காங்க எலிமினேஷனு. வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஜேக்கு எல்லாம் தேவை தான், கடைசியில் கொண்டு போய் வைக்கணும். அவனெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் திருப்தி தான். எஃப்ஜேயை தூக்காமல் கடுப்பாக இருக்குங்க. என்னங்க உள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவன் இப்போ ஆதரிக்காக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஏன்டா வியானா ஆடுற கேமில் பாதி கூட ஆட மாட்டான் அவன் எஃப்ஜே. இப்போ பார்வை ட்ரிகர் பண்ணுறதுனால வச்சுருக்காங்களா, இல்லை ஆதரிக்காக வச்சுருக்காங்களா? ஆதரியும் எஃப்ஜேயும் தான் ஓவராக சமாதானம் ஆகிட்டாங்களே. அதாவது சபரியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. அதாங்க இப்போ வைத்தறிச்ச கொடுமையாக இருக்குது, தாங்க முடியல. சபரிகிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட இன்னமும் ஏதோ பேரியர் இருக்குது, அதை உடச்சிருங்க சபரி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாப்புல, ஃபஸ்ட்டே சேவ் பண்ணிட்டாங்க. அட பாவிகளா டே சபரி, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, ஆனால் நல்லவன் தான் அவன்லாம், வரட்டும் தான். இருந்தாலும் கேம் ஆடுறவன் வரணுங்க. சும்மா உப்புக்கு சப்பானா மாமா டிவியில் இருக்கவங்கள அப்படியே தூக்கி போட முடியுமா? அடுத்து சேண்ட்ராக்கு, இங்கே பாரு சேண்ட்ரா, நீ பண்ணுறது பூரா கேவலமாக கிரிஞ்சாக இருக்குது. ஒழுங்காக நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போய் நில்லுங்க சேண்ட்ரா, சரியா? நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா? நிற்கலான்னா சொல்லுங்கள், இப்படியே வெளியே போயிடலாம். நிற்கிறீங்கன்னா நீங்கள் தான் சேவ் உட்காரு போ அப்படின்ட்டாங்க. அடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறாரு, ஏன்னா இதுதானே கொஞ்சம் ஹாட்டான ஒரு காம்போவில். கமருதீனா கானா வினோத்தான்னு கேட்குறாங்க. சில பேர் கமருதீனை கத்துறாங்க, அதிகமாக மெஜாரிட்டி கானா வினோத் தான் கத்துறாங்க. ஆடியன்ஸ் வந்து கானா வினோத்து செட் ஆகிடுச்சிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க, ஓட்டும் அதிகமாக இருக்குது. கானா வினத்தை கொண்டு எங்கே வச்சு சேவ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்புறம் கமருதீனா கானா வினோத்தான்னு கேட்டுட்டு, ஓ கானா வினோத்தா இல்லை கமருதீன் தான் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி கமருதீனை சேவ் பண்ணிட்டாங்க. கையெடுத்து கும்பிட்டான், அப்பா இந்த வாரம் வாங்கின அடிக்கி சாமி என்னை சேவ் பண்ணிட்ட சாமி, ஆத்தாடி ஆத்தா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டான். அடுத்து கானா வினோத்து, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? நான் என்ன பேசுகிறேன்னாச்சும் புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சா? புரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா? புரிஞ்சிச்சுன்னா நீ சேவ்டு உட்கார். புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிச்சு சார், அதெல்லாம் புரிஞ்சிச்சு சார் அப்படிதான் சொல்லுவார். அந்தாலும் அடுத்து திரும்ப போய் அதே தப்பாக தான் பண்ணுவார். பட் ஆனால் சேவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க வினோத்தெல்லாம், கடைசியில் கொண்டு போய் சேவ் பண்ணுறாங்க. கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்களை சேவ் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து தலைவி வியானா ஒரு பக்கம், அதனால் முடியல. ஐயோ நம்மளை என்னடா இப்படி கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்களே. ஆமாம், எஃப்ஜே கூடலாம் சேர்ந்தா அப்படி தான் போய் பித்தலாட்டம் பண்ண ஆரம்பித்தா அது கூட சேர்ந்து. இன்னமும் புரிஞ்சிக்காமல் அவனுக்கு சப்போர்ட் வேறு பண்ணிகிட்டு இருந்த சோழியை முடிச்சிட்டாங்க அவனுக்கு. அப்புறம் ஹாட் சீட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, அதாங்க ரொம்ப ஒரே மனசுக்கு ஆறுதல். என்னென்னா எஃப்ஜே வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சாங்க, கடைசியாக வச்சு சேவ் பண்ணி விட்டாங்க. ரொம்ப ஆறுதலுங்க. கடைசியில் வியானாவை தூக்கிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.